अस्सलामुअलैकुम வெல்கம் டு பிளாசம் வியூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மல்லாட்டை கேக் வீட்டிலே எப்படி சேர்ந்தா பார்க்க போகிறோம். ஈஸியாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கப் நான் வறுக்காத பச்சை மல்லாட்டை எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த மல்லாட்டையாக இருந்தால் நீங்கள் அப்படியே செய்யலாம். லைட்டாக வறுத்துக்கிட்டு அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா சவுண்டு வரும். அப்போ தான் நம்ம வறுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம மல்லாட்டை நல்லா வறுந்துடுச்சு. வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஆற விட்டுடலாம். அது ஒரு சவுண்டு வரும் நமக்கு. அது நல்லா ஆறி வந்துடும். இப்போ நம்மளுக்கு ஆறி வந்துடுச்சு. நம்மளுக்கு உரிச்சு பார்த்தா இந்த மாதிரி தோல் உரியணும். நல்லா மொறுன்னு இருக்கும் சாப்பிட்டா. இப்போ இந்த தோல் எடுத்துகிட்டு நம்ம வந்தாச்சு. தோல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஹீட்டாக இருக்குது, அது பரவாயில்ல. இப்போ அதே எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் அது கூட அரை கப் வெல்லம், அரை கப் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டு இருக்கலாம். அப்பப்போ அதே பாத்திரத்தை போட்டதால் அந்த மல்லாட்டை தோல் இருக்கிறதால கருப்பாக தெரியுது. நம்ம இதை வடிகட்டிடுவோம் எப்படி இருந்தாலும். ஏன்னா இதில் மண்ணுலாம் இருக்கும் வெள்ளத்தில். ஒரு கப் மல்லாட்டிக்கு அரை கப் வெல்லம் கரெக்டாக இருந்துச்சு இனிப்பு. இப்போ வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். வெள்ளத்தை தனியாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை ஒரு அலசிட்டு அந்த பாத்திரத்தில் திரும்பி ஊற்றிக்கலாம். செஞ்சு முடிச்சுட்டு எந்த பிளேட்டில் வைக்க போகிறோமோ அந்த பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு வெல்லம் நல்லா கொதித்து கெட்டியாகி வந்துகிட்டே இருக்குது. ஒரு கோலையில் பச்சை தண்ணி வச்சுட்டு அதில் லைட்டாக ஊற்றி பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மொறுன்னு இருக்கும் எடுத்தால். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச மல்லாட்டையை லைட்டாக உடச்சி விட்டுட்டு அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மல்லாட்டையை முழுசாக போடாமல் 1-2 உடச்சா நல்லாயிருக்கும். இன்னும் இப்போது அந்த நெய் தடுன பிளேட்டில் இதை மாற்றிட்டு நல்லா நம்ம அந்த கோலையை வச்சு தட்டி விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு ஆறி வந்துருச்சு. வேறு பிளேட்டில் மாற்றியாச்சு. ஓரளவுக்கு ஆறி வந்ததுக்கப்புறம் சூடு இருக்கணும் லைட்டாக. அந்த சூடு இருக்கிறப்ப நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம். ஆறிடுச்சுன்னா பீஸ் போட வராது. பீஸ் போட்டு எடுத்து வச்சாச்சு. நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு மல்லாட்டை கேக்கு. இப்போ நான் உடச்சி கட்டுறேன் பாருங்கள். சவுண்ட்லேயே தெரியும் நம்மளுக்கு நல்லா மொறுன்னு வந்திருக்கு. இதே இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு சவுத்து போகாமல் இருக்கும். பாருங்கள், அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. ஷேப் தான் கொஞ்சம் கட்டமாக கரெக்டாக வரல. மற்றபடி டேஸ்ட் எல்லாமே கடையில் வாங்குற மாதிரி மொறுன்னு சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.